திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கெல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. 10 வருஷமா எல்லா கட்சியுமே திமுக கட்சிக்கு இன்றைக்கு அடிமையா இருக்குது. அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி அமைக்காது என்று பல பேர் எதிர்பார்த்தாங்க. அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி அமைத்தவுடனே கருத்துக்கள் இன்றைக்கு வெவ்வேறு விதமா இருக்குது. 24 மணி நேரம் கொள்ளையடிப்பதிலே இவருடைய கவனம் தான் போயிட்டு இருக்குது. எந்தெந்த துறையில எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் அதுதான் திமுக அரசுடைய கொள்கையா இருக்குது. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் பேசுறார். இன்னைக்கு இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கெல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. 10 வருஷமா எல்லா கட்சியுமே திமுக கட்சிக்கு இன்றைக்கு அடிமையா இருக்குது. அவர் செய்கின்ற தவறை எதுவுமே சுட்டி காட்டுவதில்லை. இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் பேசுறார். இன்னைக்கு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைச்சிருக்குது. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் அவர்கள் அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளுக்கு அங்கங்க என்னென்ன தொகுதி கொடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்த உடனே அதுக்கு ஒரு களங்கம் கற்பிக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள். திரு சண்முகம் அவர்களே, நீங்கள் அடிமைத்தனமாக இருக்கின்றது இந்த 10 ஆண்டுல மக்களுக்கு தெரியும். அதனாலதானே கம்யூனிஸ்ட் கட்சி வளராம இருந்துக்குது. எங்க கூட்டணியில் அப்படி இல்ல. தேர்தல் நடக்கும்போது கூட்டணி அமைச்சிருக்கிறோம். தேர்தல் முடிஞ்சு விருப்பப்பட்டா கூட்டணியில் தொடரலாம், இல்லைன்னா அவருடைய கொள்கைப்படி அந்த கட்சி செயல்படலாம். இதே திரு சண்முகம் அவர்கள் ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு இன்னைக்கு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கின்ற போது குறிப்பிடுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பேட்டி கொடுக்கின்ற பொழுது நிருபர் கேட்கின்றார், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 98% நிறைவேற்றப்பட்டதாக சொல்கிறார்கள். அது உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப திரு சண்முகம் அவர்கள் சொல்லுகிறார், எங்க நிறைவேற்றினாங்க அவர்கள் சொல்லுகிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட திட்டம் 98% நிறைவேற்றப்படவில்லை என்று இவரே சொன்னார். ஆக அன்றைக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கு ஒரு பேச்சு. ஆக தேர்தல் வந்து விட்டது. அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியல. அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி அமைக்காது என்று பல பேர் எதிர்பார்த்தாங்க. அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி அமைத்தவுடனே கருத்துக்கள் இன்றைக்கு வெவ்வேறு விதமா இருக்குது. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணி. இன்றைக்கு நகரப்புற மக்கள் எல்லா உணவுப் பொருளுமே விலைவாசி உயர்ந்து விட்டது. அரிசி விலை உயர்ந்து விட்டது, பருப்பு விலை உயர்ந்து விட்டது, எண்ணெய் விலை உயர்ந்து விட்டது. இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் மக்கள் கடுமையாக விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால பச்சரிசி அண்ணா திமுக ஆட்சியில 1 கிலோ 40 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது. திமுக ஆட்சியில 1 கிலோ 77 ரூபாய். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 42, இன்னைக்கு 75 ரூபாய்க்கு விற்குது. இட்லி புழுங்கரிசி 1 கிலோ 30 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சியில 55 ரூபாய். கடலெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபாய், திமுக ஆட்சியில் 200 ரூபாய். நெல்லெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 500. தோரம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74, இன்னைக்கு திமுக ஆட்சியில் 120. இப்படி பன்மடங்கு இந்த உணவுப் பொருட்கள் விலை உயர்ந்து போச்சு. இதனால் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டு கொள்ளவில்லை. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதுக்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதியை 100 கோடி ஒதுக்கி இன்றைக்கு எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்க கொள்முதல் செஞ்சு கூட்டுறவுத்துறையின் மூலமாக இங்கே விற்பனை செஞ்சு அந்த உணவுப் பொருளுடைய விலையை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் பாதிக்கக்கூடாது என்று பாதிப்புக்கு அடையக்கூடிய சூழ்நிலை பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி ஏதாவது ஒன்னாவது செஞ்சிருக்காங்க அந்த அரசாங்கத்துல? 24 மணி நேரம் கொள்ளையடிப்பதிலே இவருடைய கவனம் தான் போயிட்டு இருக்குது. எந்தெந்த துறையில எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் அதுதான் திமுக அரசுடைய கொள்கையா இருக்குது. இன்னொன்னு சொல்றார், ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தார் அண்ணா திமுக அரசாங்கத்தை பத்தி, இப்ப சொல்லுவதே கிடையாது, நிறுத்திட்டாங்க. அந்த அளவுக்கு ஊழல் நிறைந்த அரசாங்கம். நல்லா சிந்திச்சு பாருங்க, இந்தியாவில் எத்தனையோ மாநிலம் இருக்குது. எந்த மாநிலம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட மாநிலம் அல்ல. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே?
அதே போல திமுக ஆட்சியில திரு கருணாநிதி இருக்கும் போதே பெரிய ஊழல். இன்றைக்கு சர்க்காரிய கமிஷன் அந்த அறிக்கையில குறிப்பிடுறாங்க, விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்று.